இந்த வீடியோவில் ரவுண்ட் நெக் பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் நெக் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. தென் ராங் சைட் டேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 1 இன்ச் வித் இருக்க மாதிரி பயாஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக் சைடில் வந்துட்டு வச்சுட்டு, அதாவது ராங் சைடில் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும். ஸோ நீங்கள் வச்சுருக்கிறதுல அந்த மெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் வெளியில் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த கிளாத் வந்துட்டு சீக்கிரமாக பிரிஞ்சு வராது. ஸோ தென் உங்களுக்கு எவ்வளோ தின்னாக பைப்பிங் வேணுமோ அவ்வளோ தின்னாக பேக் சைடில் டேர்ன் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நல்லா ஃபோல்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தின்னாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்லா ஃபோல்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பைப்பிங்கோட திக்னஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும், பைப்பிங் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க. இதில் நான் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இது பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக தான் ரவுண்ட் நெக் ஃபினிஷ் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் ரவுண்டாக வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி இருக்கும். உள்ள எக்ஸஸ் இருக்க கிளாத்தை நீங்கள் ஹெம் பண்ணிக்கோங்க.